அன்புக்குரியவர்களே, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நான் இப்படியாய் வாசிக்கிறோம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஜெபத்தை குறித்தான ஒரு தெளிவான விளக்கத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த 1 யோவான் 5:14 நாம் வாசிக்கிற பொழுது அப்படியே யோவான் சுவிசேஷத்தில் போய் 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் வாசித்தோம் என்று சொன்னால், என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டால் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்வார். இப்போது நாம் கேட்கிறது ஒன்று, ரெண்டாவது அவர் நமக்கு செவி கொடுக்கிறது 2, மூன்றாவது அதை நாம் நம்பிக்கையோடு கேட்பது. இதுதான் இந்த 3 காரியங்களில் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், நாம் எதையாகிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ தேர் இஸ் அ ஃப்ரீடம் ஆஃப் ப்ரேயர் தேர். we can freedom of speech is also there. நம்ம எதை வேணாலும் கேட்கலாம், நம்ம விருப்பப்பட்டதெல்லாம் கேட்கலாம். அது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். எதையாகிலும் என்று சொல்லப்படுகிற பொழுது there is no specific condition what kind of request we should make. ஆனால் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ எதையாலும் கேட்கலாம், there is a freedom, but at the same time there is a condition. அவருடைய சித்தம், the will of God is very important. ரெண்டாவது இப்போ ரெண்டையும் கவனித்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் பாருங்கள். ஸோ we are sure about it, confident about it. It is confident, it comes out of confidence பாருங்கள். ஸோ செபம் என்பதிலே நீங்கள் பாருங்கள், கேட்கிறதிலே தேவன் நமக்கு ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார். ஆனால் நிபந்தனையாக அவருடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நிபந்தனைப்படி நாம் கேட்கிற பொழுது அவர் பதில் கொடுக்கிறார், செவி கொடுக்கிறார். நாம் பெற்றுக்கொள்வோம், செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? அதுதான் நமக்கு தைரியம். ஸோ we are confident about our God. Whatever we ask in His name according to His will, then what happens? We receive whatever we ask. That is the meaning of these words. ஸோ இந்த வசனம் நாம் கற்றுக் கொடுக்குற காரியம் அது. எனக்கு பிரியமான சகோதரர்களே, நாம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற பிள்ளைகளாய் வாழ்ந்து அவருடைய வார்த்தையின்படி நடந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகிற காரியங்களை அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கிற பொழுது அவர் நமக்கு கொடுக்கிறார், பதில் கொடுக்கிறார், செவி கொடுக்கிறார் என்பது மிக மிக உறுதியான, நிச்சயமான, நம்பிக்கையான, தைரியமான ஒரு காரியம். ஸோ வாட் எவர் வி ஆஸ்க், டெஃபினெட்லி வி வில் ரிசீவ். Only when we ask, it should be according to His will. அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஜெபம் செய்கிற பொழுது, நீங்கள் உள்ளத்தை சோதித்து பார்க்கிற பொழுது தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களா? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? தேவ சித்தத்தை நிறைவேற்றுகளாக இருக்கிறீங்களா? அப்போது அவர் சித்தத்தின்படி வாழ்களாக இருந்தால் அவர் சித்தத்தின்படி நாம் கேட்போம். அவர் சித்தத்தின்படி நாம் கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாக செவி கொடுக்கிறார். அப்போது கொடுக்கிறார் என்பது மாத்திரமல்ல, கொடுக்கிறார் என்பதை நாம் மிகவும் தைரியமாக ஏற்றுக்கொள்ள முடியும், நம்ப முடியும். ஸோ we can be of sure about it, we can be of confidence about that. எனக்கு மிகவும் அருமையான சகோதரனே சகோதரியே, ஜெபத்தில் நம்ம அப்படியே கேட்போமா? நம்ம ஜெபிப்பதற்கு முன்பாகவே நம்ம உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்கிற வாழ்க்கையில் நாம் தேவனை நோக்கி கேட்கிற பொழுது அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டோம் என்று சொன்னால் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பது உறுதியான ஒரு காரியம். ஜெபிப்போமா? இதை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிற பொழுது நாங்கள் எதை கேட்டாலும், எதையாகிலும் கேட்டாலும் ஆண்டவரே அது உங்கள் சித்தத்தின்படியாக இருக்கும் என்று சொன்னால் அதை நிச்சயமாக எங்களுக்கு கொடுக்கிறேன் என்ற அந்த தைரியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஜெபிப்பதற்கு முன்பாகவே எங்களுக்கு அப்படிப்பட்டதான நிச்சயத்தை கொடுத்ததற்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.